ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாதி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இதுக்கு 50 கிராம் தேவைப்படும். 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிட்டு மீதியை பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். கர்டு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணல. மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியனை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் சைஸ் ஆனியன் 2 எடுத்துட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனையும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே ஆயிலை பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 2, ஸ்டார் 1 போட்டுக்கிறோம். அடுத்து இதில் மீடியம் சைஸ் ஆனியன் 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். புதினா இலை கொஞ்சமும், கொத்தமல்லி இலை கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஹைதராபாதி பிரியாணியில் புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஹைதராபாதி பிரியாணியில் அந்த ரைஸ் வந்து ஒயிட் அண்ட் எல்லோவிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் கலருக்காக. வேணும்னா கேசரி பவுடர் கூட எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. இப்போ சைடில் ரைஸு குக் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்புக்கு 3 கப் அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் எடுத்திருக்கேன், அதனால 6 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, அப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சோடனையும் இதில் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டைம் வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரைஸ் குக் ஆகட்டும். பாருங்கள், ரைஸ் ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போது இந்த ரைஸை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. சிக்கன் ஒரு 80% குக் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை லேயராக போட போகிறோம். நம்ம வச்சுருக்க ரைஸில் ஹாஃப் ரைஸ் ஒரு லேயருக்கு போட்டுருங்க. இப்போ அதை ஈவன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு புதினா இலை 1 கை, கொத்தமல்லி இலை 1 கை தூவிடுங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்க அந்த ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த செகண்ட் லேயருக்கு மீதி இருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஈவன் பண்ணிவிட்டு அதே மாதிரி புதினா இலை 1 கை, கொத்தமல்லி இலை 1 கை, வறுத்து வச்சிருக்கிற ஆனியன் 1 கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும்.
10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இது தம்மில் போட்டுருங்க. தம்மில் இருக்கும்போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, இப்போ சூப்பரான ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் குக் வித் மாம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.